சற்று முன் செங்கோட்டையனின் அமைச்சர் பதவி அதிரடியாக பறிப்பு. நீதிமன்றம் காட்டிய அதிரடி. அலைக்கழித்த விஜய்க்கு சைலண்டாக சம்பவம் செய்த செங்கோட்டையன். தாவேகாவுக்கு விழுந்த மிகப்பெரிய அடி. அதாவது தமிழக முதல்வராக விஜய் அவர்கள் பதவியேற்றதில் இருந்து தமிழகத்தில் ஆட்சி என்பது கலவையான விமர்சனங்களை தான் பெற்று வருகிறது. ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்பதைப் போல கொலை, கொள்ளை, கற்பழிப்பு போன்றவைகள் தொடர்ச்சியாகத்தான் நடந்து வருகிறது. இதற்கு பலரும் கண்டனங்களை தெரிவித்து வரும் நிலையில் தற்போதைய ஆளும் கட்சியான தாவேகா கட்சி வழக்கம் போல அமைதி காத்துதான் வருகிறது. சரி, தாவேகாவின் ஆட்சிதான் இப்படி இருக்கிறது என்று பார்த்தால் தாவேகா கட்சிக்குள் உள்ள அரசியல் சூழலும் விசித்திரமாகத்தான் இருக்கிறது. அதற்கு முழு முதல் காரணம் அனுபவமே இல்லாத ஒருவருக்கு முதல்வர் பதவி கிடைத்தால் இப்படித்தான் நடக்கும் என்பதைத்தான் தற்போதைய அரசியல் சூழல் உணர்த்துகிறது. ஏனென்றால் ஒரு ஆட்சி புதிதாக வரும் பட்சத்தில் அனைத்து துறைகளுக்கும் அமைச்சர்களை ஒதுக்குவார்கள். அதாவது ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு அமைச்சர்கள் என்று தனித்தனியாக ஒதுக்குவார்கள். ஆனால் தற்போதைய தாவேகா ஆட்சியில்தான் இன்னும் கூட ஒரு சில அமைச்சர் துறைகள் ஒதுக்கப்படாமல் இருக்கிறது. முதலில் 4 பேருக்கு மட்டும்தான் அமைச்சர் பதவி ஒதுக்கப்பட்டது. அதற்கு பிறகு 6 பேருக்கு, அதற்கு பிறகு 10 பேருக்கு என இப்படியாக அமைச்சர் பதவி ஒதுக்குவதிலேயே மிகப்பெரிய அனுபவமின்மையை தாவேகா அரசு வெளிப்படுத்தியது. அதன் பிறகு ஒரு வழியாக கிட்டத்தட்ட 3/4 பேருக்கு அமைச்சர் பதவியை ஒதுக்கிய பிறகும் கூட மீண்டும் அமைச்சர் பதவியில் குளறுபடிகள் ஏற்பட்டது. ஏனென்றால் தாவேகா ஆட்சியில் மிகவும் மூத்த தலைவராக கருதப்படும் செங்கோட்டையனுக்கு நிதித்துறையை ஒதுக்கி கொடுத்தார் விஜய். இதனால் சந்தோஷமாக அந்த ஒரு அமைச்சர் பதவியில் அமர்ந்தார் செங்கோட்டையன். ஆனால் அடுத்த சில நாட்களிலேயே அவருடைய நிதித்துறை அமைச்சர் பதவியை பிடுங்கிவிட்டு வேறு ஒரு துறையை விஜய் கொடுத்திருந்தார். இந்த ஒரு சம்பவம் செங்கோட்டையனுக்கு மிகப்பெரிய அவமானமாக மாறியது. அதாவது தாவேகா கட்சியில் இருக்கும் அனுபவம் மிகுந்த ஒரே அரசியல் தலைவர் என்றால் அது செங்கோட்டையன் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது நிதித்துறை என்பது மிக மிக முக்கிய பொறுப்பாகும். ஆகவே அந்த துறையை செங்கோட்டையனுக்கு ஒதுக்கியது என்பது பலராலும் வரவேற்கப்பட்டது. கிட்டத்தட்ட தாவேகா ஆட்சியில் செய்த ஒரே ஒரு நல்ல விஷயம் இதுதான் என்றும், செங்கோட்டையனை நிதித்துறை அமைச்சராக மாற்றியதுதான் என்று பலரும் தாவேகாவை பாராட்டி வந்தனர். ஆனால் யானை தன் தலையில் மண்ணை அள்ளி போட்டுக்கொள்வது போல விஜயின் அரசு மீண்டும் அவர்கள் தலையில் மண்ணை அள்ளி போட்டுக்கொண்டார்கள். ஏனென்றால் செங்கோட்டையனுக்கு கொடுக்கப்பட்ட நிதித்துறையை பிடுங்கிவிட்டு வேறு ஒரு துறையை செங்கோட்டையனுக்கு கொடுத்தது. இதனால் செங்கோட்டையன் மிகவும் மன உளைச்சலில் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதாவது முதலமைச்சர் விஜயால் செங்கோட்டையன் அலைக்கழிக்கப்பட்டுள்ளார். அதே சமயம் முறைப்படி ஆளுநர்தான் அமைச்சர் பதவியை ஏற்று வைப்பார். ஆனால் செங்கோட்டையனை பொறுத்தவரையில் அடிக்கடி அமைச்சர் பதவியை மாற்றியதால் இந்த ஒரு முடிவுக்கு நீதிமன்றமும் கண்டனங்களை தெரிவித்திருந்தது. அதாவது அரசின் விதிமுறைகளை இப்படி சிறுபிள்ளைத்தனமாக விளையாட்டுத்தனமாக கையாளுவது என்பது கண்டனத்துக்குரியது என்றும், இப்படி செய்யும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு எந்த துறையும் ஒதுக்காமல் அவருடைய துறைகளை மொத்தமாக நீக்கிவிட்டு எம்எல்ஏவாக மட்டுமே தொடர்வார் என்று நீதிமன்றம் எச்சரித்திருக்கிறது. அதே சமயம் செங்கோட்டையனுக்கும் கூட நீதிமன்றம் சொன்னது ஏற்புடையதாகத்தான் இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் ஒவ்வொரு துறையையும் கொடுப்பது போல கொடுத்துவிட்டு பின்னர் பிடுங்குவது என்பது செங்கோட்டையனின் அனுபவத்திற்கு மிகப்பெரிய அவமானமாகவே பார்க்கப்படுகிறது. ஆகையால் இந்த ஒரு சம்பவத்தால் செங்கோட்டையன் மிகப்பெரிய மன வருத்தத்தில் இருப்பதாகவும், அதன் காரணமாக தாவேகா கட்சியிலிருந்து எம்எல்ஏ பதவியை கூட ராஜினாமா செய்துவிடுவார் என்றும் சில கருத்துக்கள் நிலவி வருகிறது. சரி, செங்கோட்டையனுக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த ஒரு நிலைமையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.